ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ கிரிக்கெட் குமார். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, T20 வேர்ல்ட் கப்க்கான இந்தியா ஸ்குவாட பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே எதிர்பார்த்த மாரியான ஒரு ஸ்குவாட் தான். அதில ஒரு சில வரவேற்கத்தக்க விஷயங்களும் இருக்கு. ஒரு சில ஏமாற்றங்களும் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன? ப்ராபபிள் 11 என்ன இருக்க போகுது? அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்குவாட் என்னன்னு பார்த்துடலாம். டாப் 4ல ரோஹித், ஜெய்ஸ்வால், கோலி, ஸ்கை இது எல்லாருமே ஆல்மோஸ்ட் எதிர்பார்த்தது தான். அப்புறம் விக்கெட் கீப்பர்ஸ்க்கு ரொம்ப காம்படிஷனா இருந்தது. ராகுல், ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன், தினேஷ் கார்த்திக், இஷன் கிஷன்னு. பட் ஃபைனலா ரிஷப் பண்ட்டையும், சஞ்சு சாம்சனையும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டஃப்பான டெசிஷன் மேக்கிங் தான். பட் இருந்தாலும் ஒரு நல்ல டெசிஷன். சஞ்சு சாம்சன் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இந்த வாய்ப்ப வாங்கியிருக்காரு. அவரோட இன்க்ளூஷன் வந்துட்டு நம்ம ரொம்பவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா 11ல அவருக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது ரொம்ப டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. அப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தா பாண்டியா, துபே, ஜடேஜா அண்ட் அக்ஷர். பாண்டியா கரண்ட்லி ஒரு நல்ல ஃபார்ம்ல இல்லனாலும், பிசிசிஐயும் ரோஹித் சர்மாவும் அவர் மேல நம்பிக்கை வச்சு ஸ்குவாட்ல எடுத்திருக்காங்க. வைஸ் கேப்டன் கூட ஐபிஎல் முடியறதுக்குள்ள ஒரு ஒரு நல்ல ஃபார்ம்க்கு வந்தாருன்னா நல்லாயிருக்கும். துபேயோட இன்க்ளூஷனும் ஒரு நல்ல இன்க்ளூஷன் தான். மிடில் ஓவர்ஸ்ல நல்லாவே ஆடிட்டு இருக்காரு சிஎஸ்கேக்கு. T20ஸ்லயும் நல்லா ஆடினாரு. நடுவுல 1, 2 ஓவர்ஸ் கூட போட்டாரு. பட் அவர 11ல ஆட வைப்பாங்களா அப்படின்றதும் டவுட் தான். சஞ்சு சாம்சன் மாரியே அவரும் 11ல ஆடுறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்புறம் ஸ்பின்னர்ஸ் பார்த்தா குல்தீப் அண்ட் சஹல். 2 பேருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்ஸ். நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் 11ல ஆட முடியும். 2 பேரும் ஆட மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். மேபி கண்டிஷன்ஸ் ரொம்ப ஸ்லோ அண்ட் ட்ரையா இருந்தா 2 பேரும் ஆடலாம். அது பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். அப்புறம் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். பும்ரா, சிராஜ் அண்ட் ஹர்ஷ்தீப். இது கிட்டத்தட்ட எதிர்பார்த்து தான். இதுக்கு மேல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாரும் பெருசா ஃபார்ம்ல இல்ல. அவங்கள எடுக்க முடியாது. ஸ்டாண்ட் பை பிளேயர்ஸா கில் வச்சிருக்காங்க, ரிங்கு சிங் வச்சிருக்காங்க, அவேஷ் கான் அண்ட் கலீல் அகமது வச்சிருக்காங்க. இதுல பெரிய ஏமாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிங்கு சிங் தான். இந்த வேர்ல்ட் கப்ல இந்தியாவோட டெடிகேட்டட் ஃபினிஷரா அவர் தான் இருப்பாரு. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் அவருக்கு ஸ்குவாட்லயே இடம் இல்ல. ஸ்டாண்ட் பை பிளேயரா தான் வச்சிருக்காங்க. இது கொஞ்சம் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அவருக்கும் ரொம்பவே இது ஹார்ட் லக்குன்னு தான் சொல்லியே ஆகணும். இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு நடராஜன் ஆட வச்சிருக்கலாம். அவர ஸ்குவாட்ல எட் பண்ணியிருக்கலாம். நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நல்ல யாக்கர்ஸ் போட்டிருக்காரு அப்படின்னு நெனைச்சிருக்கலாம். பட் அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த ஸ்குவாட்ல எடுத்திருக்கிறதே பார்த்தீங்கன்னா, 15 மெம்பர் ஸ்குவாட்ல வெறும் 3 பேஸ் பவுலர் தான் வச்சிருக்காங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது நடராஜனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான். இந்த 3 பவுலரும் அவரோட பெட்டர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பவுலர்ஸ். ஸோ நடராஜனுக்கு இங்க இடம் கிடையாது. ஈவன் கில்லே பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 2 இயர்ஸா சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. டாப் ஆர்டர்ல நல்லா ஆடிட்டு இருக்க பேட்ஸ்மேன். அவருக்கே இந்த ஸ்குவாட்ல வந்துட்டு இடம் இல்ல. ஜெய்ஸ்வால் அவர் ஓவர்டேக் பண்ணியிருக்காரு. அவரே ஸ்டாண்ட் பை பிளேயரா தான் இருக்காரு. அதே மாரி ரவி பிஷ்னாய் அவரும் T20ஸ்ல சூப்பரா போட்டிருந்தாரு. ஐசிசி ரேங்கிங்ல நம்பர் 6 பவுலரா இருக்காரு. பட் குல்தீப் அண்ட் சஹல கம்பேர் பண்ணும்போது அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி அப்படிங்கிறதுனால, அவருக்கும் இந்த ஸ்குவாட்ல இடம் இல்லாம போயிருக்கு. ஸோ இது ஓவராலா ஒரு நல்ல பேலன்ஸ்டான ஸ்குவாடா தான் தெரியுது. எல்லாருக்குமே பேக்கப் வச்சிருக்காங்க. ஈவன் கீப்பர்லேருந்து கீழ பவுலர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு பேக்கப் பிளேயர் வச்சிருக்காங்க. நல்ல பேக்கப் பிளேயர்ஸ் தான் வச்சிருக்காங்க. இதுக்கு மேல ஒரு ஸ்குவாட நம்ம குடுக்க முடியாது. நெறைய பேர் டஃப் காம்படிஷன்ல இருந்தாலும், நெறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும், அவங்கள விட்டு தான் ஆகணும். ஏன்னா, இந்தியன் ஸ்குவாட் அப்படின்றது ரொம்ப டைட்லி பேக்டு. நீங்க டாப் 3ல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ரோஹித், கோலி, ஸ்கை ஆடி தான் ஆகணும். அதே மாரி கீழ பவுலிங்ல பும்ரா போட்டு தான் ஆகணும். ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா ஆடி தான் ஆகணும். அப்போ நடுவுல இருக்கிறது ஒரு 2, 3 இடங்கள் தான். அந்த இடத்த ஃபில் பண்றது ரொம்பவே கஷ்டம். இது ஒரு டஃப்பான டெசிஷன் மேக்கிங் தான். பட் இருந்தாலும், இது ஒரு ரொம்பவே நல்ல பேலன்ஸ்டான ஸ்குவாட் தான். இந்த ஸ்குவாட வச்சு நம்ம வேர்ல்ட் கப் வின் பண்ணுவோமா? இவங்க நம்மளுக்கு வேர்ல்ட் கப் வாங்கி தருவாங்களா? அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, இப்போ என்னோட ப்ராபபிள் பிளேயிங் 11 என்னன்னு பார்ப்போம். ஓப்பனிங்ல ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால், நம்பர் 3ல ஸ்கை, நம்பர் 4ல விராட் கோலி, நம்பர் 5 இன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட். ஏன் ரிஷப் பண்ட் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்டரா இருக்காரு. பேட்டிங்ல சஞ்சு சாம்சனோட நல்லாவே ஆடுவாரு. ஸோ சஞ்சு சாம்சனுக்கு இந்த ஸ்பாட்ல வாய்ப்பு ரொம்ப ரொம்ப டவுட் தான். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் பாண்டியா அண்ட் ஜடேஜா. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ்ல குல்தீப் இல்லனா சஹல் யாராவது ஒருத்தர் தான் ஆட வைக்க முடியும். ஆல்ரெடி ஜடேஜா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்கிறதுனால நம்ம குல்தீப்பை தான் டீம்ல எடுத்தாகணும். மேபி நான் முன்னாடியே சொன்ன மாரி கண்டிஷன்ஸ் ரொம்ப ஸ்லோ அண்ட் ட்ரையா இருந்ததுன்னா, மேபி 3 ஸ்பின்னர் ஆடலாம். அப்போ சஹல் டீம்ல வரலாம். இல்லனா குல்தீப் தான் ஆட முடியும். அதுக்கப்புறம் 3 பேஸ் பவுலர்ஸ் பும்ரா, சிராஜ் அண்ட் ஹர்ஷ்தீப். ஸோ இதுதான் என்னோட காம்பினேஷனா இருக்க போகுது. 5 பேட்ஸ்மேன், 4 பவுலர், 2 ஆல்ரவுண்டர். நம்பர் 7 வரைக்கும் பேட்டிங்ல டெப்த் இருக்கும். அதே மாரி 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்கும். இந்த 3 சீமர்ஸ் ஆடுறதுனால, பவர் பிளேல சிராஜ் அண்ட் ஹர்ஷ்தீப் 2, 2 ஓவர் போடலாம். ஈவன் பாண்டியா ஒரு ஓவர் போடலாம். பும்ராவும் பவர் பிளேல ஒரு ஓவர் போடலாம். மிடில் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் போடலாம். டெத்துல 2 ஓவர் போடலாம். ஆல்மோஸ்ட் எம்ஐக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. பவர் பிளேல ஒரு ஓவர் போடுறாரு. மிடில் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர். அப்புறம் டெத்துல 2 ஓவர். ஸோ அதே பிளான தான் இங்க இந்தியன் டீம்லயும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்தியாவோட ப்ராபபிள் 11 இருக்க போகுது. அகைன் சாம்சன், துபே, சஹல் இவங்க 3 பேருக்குமே வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப டவுட் தான். ஈவன் சஹல் கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா ரொம்ப ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிட்ச்சா இருந்துச்சுன்னா, சஹல் ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. என்னதான் துபே நல்லா ஆடிட்டு இருந்தாலும், சாம்சன் ஒரு நல்ல ஃபார்ம காமிச்சிருந்தாலும், குவாட்ல அவங்க இருந்தாலும் அவங்களுக்கு 11ல வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ T20 வேர்ல்ட் கப்ல நம்ம இந்தியன் டீமோட காம்பினேஷன் இப்படி தான் இருக்க போகுது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிசிசிஐ யாராவது விட்டுட்டாங்க, இந்த பிளேயர் கண்டிப்பா இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11 என்ன அப்படின்றதும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப தட்டி விட்டுருங்க.